ஹலோ அப்பா. ஹலோ ஹலோ சபரி. அப்பா, என் ஃபோனையும் பர்ஸையும் யாரோ திருட்டு போயிட்டாங்கப்பா. எப்போ சொல்கிற? ஆமாப்பா, இப்போ என் கையில் சுத்தமாக காசு இல்லை. அர்ஜென்ட்டாக ஒரு 20,000 ரூபா காசு தேவைப்படுதுப்பா. உடனே இந்த நம்பருக்கு அனுப்பிடுறீங்களா? சபரி, நீ எங்கேப்பா இருக்க? எங்கேன்னு சொல்லு. உனக்கு எதுவும் ஆகலையே? அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் தேவைப்படுது. உடனே இந்த நம்பருக்கு அனுப்பிடுறீங்களா? என்ன பணம் பணம்னு கேட்குறான்? ஏதோ தப்பாக படுதே. ஹலோ அப்பா, கேட்குதாப்பா? சொல்லுப்பா. சபரி, எங்கேருந்து பேசுகிற? இது யாருடைய நம்பர்? ஹலோ ஹலோ தம்பி, கேட்குதாப்பா? ஹலோ. என்னாச்சு மாமா? யார்கிட்ட பேசுறீங்க? சபரிமா லைனில் இருக்கான். அவன் பர்சிய பணத்தை யாரோ திருடிட்டாங்களாம். பணம் கொஞ்சம் போட முடியுமா கேட்குறான். அப்படியா? எங்க இருக்காரா அவரு? நீ கேளுமா. ஹலோ ஆ, ஹலோ சபரி, எங்க இருக்கீங்க? இங்கே ஆஃபீஸில் தான். ஆபீஸ்லயா? இது யார் நம்பர்? என் ஃப்ரெண்டோட மொபைலை வாங்கி பேசுகிறேன். அர்ஜென்ட்டாக எனக்கு பணம் தேவைப்படுது. அதான் அப்பாவை போட்டு விட சொன்னேன். நீ கொஞ்சம் சொல்லி அவர் பணம் போட்டு விட சொல்லேன். மாடி, எனக்கு எதுவும் இது தப்பா படுதம்மா. சபரி, உங்க ஃப்ரெண்டுனா யாரு? அதாம்மா, ஜான். அவன் ஃபோன்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். உடனே கொஞ்சம் பணம் மட்டும் போட்டு விட சொல்லேன். அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. மா, ஜான் எனக்கு தெரிஞ்சு யாரும் அவனுக்கு ஃப்ரெண்ட் இல்லைம்மா. சபரி, என்னப்பா இங்கே இருக்க? ஏன்பா, என்னாச்சு? ஏப்பா, நீ இப்போதான் ஃபோனில் பர்சிய படத்தை யாரோ திருடிட்டாங்க, உடனே பணம் அனுப்புன்னு கேட்ட. நானா? சுபா, முதல்ல அந்த போனை கட் பண்ணு. அப்பா, என் போன் பர்ஸ்லாம் என்கிட்ட தான்ப்பா இருக்கு. இங்க பாருங்க. இல்லங்க, போன்ல பேசுறது உங்க வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு. ஏன் வாய்ஸா? கண்டிப்பா இது டீப் ஃபேக்கிங்கா தான் இருக்கும். டீப் ஃபேக்கிங்னா என்னப்பா? டீப் ஃபேக்கிங்னா ஏஐ டெக்னாலஜி மூலமா வாய்ஸை மாத்தி பேசுறதுப்பா. இந்த ஏஐ மூலமா நமக்கு நெருக்கமானவங்க வாய்ஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி பேசுற மாதிரி பேசி நம்ம கிட்ட இருந்து காசு பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிற கும்பல்ப்பா இது. பணம் பணம்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தது. ஆமாங்க, உங்களுக்கு ஜான் ஃப்ரெண்டே இல்ல, ஆனா ஜான் நம்பர்ல இருந்து கூப்பிடுறேன்னு சொல்லி நல்லா மாட்டிக்கிட்டான். நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டீங்க. இது நமக்கு மட்டும் நடக்கல, விஐபி செலிபிரிட்டிஸ் எல்லாருக்குமே நடக்குது. இந்த ஏஐ மூலமா அவங்க ஃபேஸை மாத்தி தப்பான வீடியோ போடுறது, தப்பான ஏதாச்சும் நியூஸை ஸ்ப்ரெட் பண்றது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இனிமேல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா முதல்ல அவங்க தான் பேசுறாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேங்க. கொஞ்சம் அவேர்னஸோட இருங்க, சரியா? சரிப்பா.